வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை கேட்டு சூழ்நிலையை பார்த்து பயந்து போய் யாராவது இருக்கிறீங்களா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தி வந்த பாதைகளை நினைச்சு பாருங்க. செங்கடலுக்கு முன்னால வாக்குத்தத்தம் காணான பிரவேசிக்கப்பட வேண்டும். ஆனா எதிர்பார்க்க முடியாத பெரிய ஒரு தடை. கதிர்களும் சூரியனும் சந்திரனும் என்னை நமஸ்கரிக்கிறது என்றுதான சொப்பனத்தில் வந்த வாக்குத்தத்தம். ஆனா இன்னைக்கு இருக்கிறது ஒரு சிறைச்சாலையின் அனுபவம். எத்தனை பேர் சொல்ல முடியும், சூழ்நிலையை பார்த்தல் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை பார்த்து நான் பிரயாணம் பண்ணுவேன். சூழ்நிலைகள் எல்லாம் மோசமா இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கலாம், ஆனா எதிராக அனுகூலமாய் மாற்றுபவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். யாக்கோபின் சூழ்நிலைக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தவர், யாக்கோபின் இடுக்கத்துக்கு ஒரு விசாலத்தை அருளினவர். நான் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, கையிலே வைத்துக் கொண்டு அல்ல, சூழ்நிலை அனுகூலமா இருக்கும் போதும் அல்ல, அது பிரதிகூலமா இருக்கும் போது சொல்லு, யாக்கோபுக்கு வாக்குரைத்ததை செய்து நிறைவேற்றினவர். அவர் எனக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரின் குடும்பத்துக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரின் தலைமுறைக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏதும் இல்லை என்று கவலை கொள்ளாது, அவர் உன்னை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடுவது இல்லை என்று வாக்குரைத்தவர் நிச்சயமோ சொன்ன